எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் ஹிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் ஹிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய பிஸ்னஸ் மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரியல் எஸ்டேட். ஸோ நீங்கள் ஒரு பணத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா பணத்தை கொண்டு போய் அவங்க நிலத்தில் போடுறாங்க. ஸோ ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது மைவேத்தியினுடைய பிஸ்னஸ் மாடல் என்னென்னா உங்களுக்கு கேப்சூல் கொடுக்குறாங்க. அது ஒன்றுத்துக்குமே இல்லாத ஒன்று. அது தூக்கி குப்பையில் தான் போடணும். என்கிட்ட இவ்வளோ டப்பாக இருக்குப்பா, நீ சாப்பிடுன்னு யாராவது கொடுத்தாலும் கூட அதை வாங்கி சும்மா கொடுத்தா கூட சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. அது சைடு எஃபெக்ட் இருக்குமா நீ சொல்லலாம். அது சைடு எஃபெக்ட் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. ஆனால் சும்மா கொடுத்த கூட வாங்கி சாப்பிட்றதுக்கு இது எதுக்கு நம்ம போய் தேவையில்லாமல் சாப்பிடணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அப்போது ஒன்று வாங்கிட்டோங்கிற கட்டாயத்துக்காக நீங்களே சாப்பிடணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொண்டு போய் என்ன பண்ணணும், குப்பையில் தான் போகணும். ஆனால் நியோமேக்ஸுடைய நிறுவனத்தினுடைய பிஸ்னஸ் மாடலுங்கிறது என்ன அப்படின்னா அவங்க லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும், ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஏரியாவில் லேண்ட் என்ன ரேட் போகுது, இன்றைக்கி என்ன ரேட்டு போகுது. அப்போது லேண்டுடைய ரேட்டு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. அது மாதிரியான ஒரு பிஸ்னஸில் போட்டு அவங்க அதை ப்ராப்பராக ஒரு ரெகுலேட் பாடியில் ரெகுலேட் பண்ணாததுனால அவர்களுக்கு வந்த பிரச்சனையினப்போ ரெகுலேட் பாடி இல்லாதனால மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆடியோவில் விளக்கமாக சொல்கிறாரு, டீட்டெயிலாக சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு கார்டு பார்க்குறாங்க. அதாவது ஒரு லே அவுட் போகிறதுக்காக ஒரு இடத்த பார்க்குறாங்க. இத்தனை ஏக்கரா, 5 ஏக்கராவோ 4 ஏக்கராவோ 3 ஏக்கராவோ வாட் எவர் இட் இஸ் 2 ஏக்கராவோ பார்க்குறாங்க. அந்த கார்டு செல்லர் இருக்கார் இல்லையா, அந்த பூமியினுடைய செல்லர், அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, இவங்க மியூச்சுவலில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கிக்குவாங்க. ஸோ முழு தொகையும் அவருக்கு கொடுக்காம அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு 1 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மொத்தம் அந்த லேண்டுடைய எத்தனை ஏக்கராவோ அத்தனை ஏக்கராவுடைய காசு 1 கோடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 கோடிக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 லேக் கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க அங்காளி பங்காளிகள்லாம் ஆல்ரெடி ஒரு கார்டுனாவே அவங்களுக்குள்ள பங்காளி பிரச்சனைலாம் போயிட்டுருக்கோம். ஏதோ ஒன்று அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். என்ன பண்ணுவாங்க, கொடுத்துட்டு எத்தனை பேர் அந்த தோட்டத்தில் அவங்களுக்கு உண்டான பாத்தியும் வருதோ, ஒரு 10 பேர் அனந்தமி இருக்கிறாங்க, பெரியப்பா சித்தப்பா அப்படினுடைய அதாவது பெண் வாரிசுதாரர்கள் அப்படின்னு இருக்கிறாங்களோ எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணுவாங்க, நோ அப்ஜெக்ஷன் வாங்கிட்டு ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கிடுவாங்க. பவர் ஆஃப் அட்டார்னிங்கிறது இவங்களுக்கு நீங்கள் அந்த லே அவுட்டை அதை நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த லேண்டை நீங்கள் யாருக்கு வேணால் கிரை பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உரிமை கொடுக்கறது தான் பவர் ஆஃப் அட்டார்னிங்கிறது. அந்த பவர் ஆஃப் அட்டார்னி வச்சுக்கிட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, ரோடு போடுவாங்க. ரோடுன்னா நம்ம இப்போ நினைக்கிற மாதிரி டிடிசிபி அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்ததுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இல்லை. அந்த ஆடியோவில் அவர் கூட இடத்த சொல்கிறாரு, நாங்கள் ஒரு லேஅவுட் சோர்ஸ் பண்ணி அதை டிடிசிபி அப்ரூவல் முறையாக வாங்கிங்கிறாரு. அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்தை சொல்கிறாரு, முறையாக டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும் அப்படின்னா அது வேறு. ஆனால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டிடிசிபி அப்ரூவல் வாங்கி தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த தகவல் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் பஞ்சாயத்துக்குன்னு 20 அடி ரோடா, ஓகே, மெயின் ரோடு 20 அடி, கட் ரோடா அதுக்கு 20 அடி, அப்புறம் பஞ்சாயத்துக்கு ஒரு டேங்கு கட்டுறதுக்கு, நாளைக்கு ஏதாவது ஒரு பால்வாடி ஸ்கூல் கட்டுறதுக்கு, இல்லை ஒரு ரேஷன் கடை வைக்கிறதுக்கு மாதிரி இத்தனை சென்ட்டு, இத்தனை லேஅவுட்டில் இத்தனை சென்ட்டு அவங்களுக்கு தானமாக, அதாவது பொதுமக்களுடைய தேவைக்காக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் கிஃப்டாக கொடுத்துடணும். அதாவது தான செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்க. ரோடுக்கு இது பப்ளிக் ரோடுன்னு எழுதி கொடுத்துறது, இது பப்ளிக்காக யூஸ் பண்ணிக்கலாங்கிறதுக்காக எழுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர் அந்த லே அவுட்டுக்கு அப்ரூவல் கொடுத்துருவார். ஸோ அவர் அப்ரூவல் கொடுத்துட்டாரு அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, உடனே அந்த லே அவுட்டை ஒரு டிராயிங்காக போட்டுருவாங்க. அப்புறம் லே அவுட்டெல்லாம் பிரித்து அங்கெல்லாம் பூரா பார்டர், அதாவது முட்டுக்கல் போடுறது, இதுதான் இடம், இதுதான் சொல்லி அத்து பண்ணி போட்டுட்டு இந்த லே அவுட் இந்த சைஸ்ன்னு போட்டுருவாங்க. இப்போது ஒவ்வொரு பார்ட்டியாக அந்த லேண்டை பொதுமக்கள் புக் பண்ணுவாங்க. புக் பண்ண பேட்சாக 20 பேர் 30 பேர் சேர்றாங்க அப்படின்னா அப்போ அந்த காட்டு அந்த லேஅவுட் மொத்தம் எத்தனை ஏக்கரோ அத்தனை ஏக்கரோ விற்றார் இல்லையா, அவங்கள அந்த கிரையத்துக்கு வர சொல்லுவாங்க. அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் வர சொல்லுவாங்க. வர சொல்லி அதை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக பார்சியலாக பாட் பாட்டாக அவங்க செட்டில்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் கடைசி பேமெண்ட்டோ எல்லாமே அவங்க செட்டில்மெண்ட் ஆயிரும். இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை எடுத்து அந்த லேஅவுட்டாக பிரித்து போட்டு பண்ண அந்த ப்ரொமோட்டரும் நல்ல பெனிஃபிட் பார்த்துருவார். அதை மார்க்கெட் பண்ணி மக்களை கொண்டு வந்து இந்த பாருங்கள் இந்த லேஅவுட் வாங்குங்க, பக்கத்துலேயே காலேஜ் இருக்குது, இங்கேருந்து நடந்து போகிற தூரம் தான், சென்னைக்கு மிக அருகாமையில் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணி கொடுக்குறதுக்கு சில ஏஜென்ட்ஸை சில ப்ரொமோட்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களும் லாபம் பார்த்துருவாங்க. அப்போது அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்க சக்ஸஸாக முடிஞ்சிடும். இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப காலமாக. நியோமேக்ஸ் அந்த நிறுவனமும் இதே ஸ்டைலில் தான் பண்ணி இருக்கிறாங்க. அவர் அந்த ஆடியோவில் சொல்லுவார், நாங்கள் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் நடுத்தர மக்களுக்கு கூட ஒரு ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது தான், ப்ராப்பர்ட்டி அவங்க வாங்க வைக்கணுங்கிறது எங்கள் நோக்கம். முறையாக டிடிசிபி அப்ரூவல் வாங்கி நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி தான் இருந்துச்சு. பஞ்சாயத்து தலைவர் பார்த்து ஆத்தரைஸ் பண்ணார்னா போதும், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து யார் வேணால் ஈவன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், லோனுக்கு கூட போய்க்கலாம். அங்கே வந்து அந்த லேண்டு வாங்குறதுக்கு லோனோ இல்லை லேண்டு வாங்கிட்டு லேண்டு ப்ளஸ் வீடு கட்டுறதுக்கு லோனோ எதுக்கு வேணால் போய்க்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுது, உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றமும் ஒரு சட்டத்தை கொண்டு வருது. என்னென்னா அதுக்கு ப்ராப்பராக டிடிசிபி அப்ரூவல் வாங்கணும், பஞ்சாயத்து தலைவர் கையெழுத்து போடுறது செல்லாது அப்படி கொண்டு வந்தாங்க. ஏன் அப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கிறது ஒரு கட்சியை சார்ந்து தான் வருவாங்க, மக்கள் தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டு வருவாங்க. அப்போது அங்கே என்ன ஆயிரும், ஈஸியாக ஒரு பிஸ்னஸுங்கிறது தான் ஆயிரும். அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இந்த லேஅவுட்டுக்கு அப்ரூவல் கொடுக்கணுமா, ஒரு கையெழுத்துக்கு ஒரு லேஅவுட்டுடைய அப்ரூவலுக்கு இவ்வளோ, ஒரு பிளாட்டுக்கு பிளான் அப்ரூவல் கொடுக்குறது சைன் போடணுமா அதுக்கு இவ்வளோ. அப்போ அவங்க வந்தாங்கன்னா அங்கே நிறையா கரப்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது நிறையா விவசாய பூமியை ரோடு போடாமையே ரோடு போட்டதா, ட்ரைனேஜ் பண்ணாமல் ட்ரைனேஜ் கட்டினதா, இப்படியெல்லாம் வந்து லேஅவுட்டில் போனீங்கன்னா ரோடு இருக்காது, ட்ரைனேஜ் இருக்காது, கரண்ட் கம்பம் கூட இருக்காது, ஆனால் லேஅவுட்டை விற்றுருவாங்க. இப்போ என்ன சூழ்நிலை வந்திருக்குன்னா, இப்போ பக்கா டிடிசிபி அப்ரூவல் பண்ணி தான் அவங்க அந்த லேஅவுட்டை விற்க முடியும். அப்படி விற்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், டிடிசிபி அப்ரூவல் போகணும். டிடிசிபி அப்ரூவல் போனீங்க அப்படின்னா நீங்கள் மெயின் ரோடு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 33 சதுரடி ரோடு அகலம் இருக்கிற மாதிரி வரணும். அதாவது 10 மீட்டர் 13 மீட்டர் வரைக்கும் நீங்கள் ரோடு காமிக்கணும் மினிமம். கட் ரோடு எல்லாமே உங்களுக்கு 24 அடி காமிக்கணும். அப்புறம் ட்ரைனேஜ் அந்த லேஅவுட்டு போடுறவரே போடணும், உள்ள தார் ரோடு போட்டணும், உள்ளுக்குள்ளே வந்து கரண்ட் கம்பை கொண்டுட்டு வந்துடணும். அப்புறம் அந்த லேஅவுட்டு கார்னர் லேஅவுட்டு வர எல்லா இடத்துலையுமே ஒரு 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 அந்த இந்த பக்கம் ஒருத்தங்க வராங்க, இந்த பக்கம் ஒருத்தங்க வராங்கன்னா அந்த கார்னரில் இந்த பக்கம் வர வண்டி தெரியணும். அதுக்காக அங்கே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். இதெல்லாம் ரூல்ஸ் வச்சு அப்புறம் அது வந்து விவசாய பூமியாக இருக்கக்கூடாது, ஈவன் ஒரு கிணறு கூட இருக்கக்கூடாது. அதாவது எந்த வகையிலுமே அங்கே வந்து ஒரு தண்ணி பாசனம் கூட இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் அப்ரூவல் கொடுக்க முடியும், அப்படிங்கிற ஒரு அப்ரூவல் பெற முடியும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டுட்டு வரும்போது இவங்களால ஏற்கனவே லேஅவுட்டு போட்டு வச்சுருந்ததோ ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருந்ததோ அதில் எல்லாம் இவங்க என்ன பண்ண முடியலன்னா வியாபாரத்தை பண்ண முடியல. வியாபாரத்தை விற்று லாபத்தை எடுத்து கொடுக்கவோ இல்லை அந்த இன்வெஸ்டர்ஸ்க்கெல்லாம் லேஅவுட்டு கொடுக்கவோ முடியல. ஏன்னா இப்போ அப்ரூவல் பாடிக்குள்ளே போயாகணும்னு வந்தாச்சு. அவர் சொல்கிறாரு, இப்போது பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த அசோசியேஷன் அவங்கக்கிட்ட, ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டருடைய அவங்கக்கிட்டலாம் டிஸ்கஷன் பண்ணி அதை ஒழுங்கு பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு போகும்போது கோவிட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் எங்களால் யாருக்கு அது கொடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது கூட இத்தனைக்கும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது லேண்டில். அன்றைக்கி அவங்க ஒரு 100 ஏக்கரா அங்கங்கே பிச்சு லேண்டு வாங்கி வச்சுருந்தாங்கன்னா இப்போ ஒரு 5 வருஷம் 10 வருஷம் ஆகுதுன்னா அதோடைய ப்ரைஸ் கண்டிப்பாக பல மடங்கு மேலே உயர்ந்திருக்கும். அப்போது அவங்களுக்கு அதை சேல்ஸ் பண்ணியாவது அவங்களால கொடுக்க முடியும் கேபிட்டல். ஏன்னா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, லேண்டில் தான் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த நிறுவனமே இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆத்தரைஸ் பாடி வந்து இது நீங்கள் ஆத்தரைஸ் பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால பண்ண முடியல. காரணம் என்ன, அடுத்தடுத்து சட்டங்கள் புது வகையில் மாறுது. இப்போது பஞ்சாயத்து தலைவர் கையெழுத்து போட முடியாது அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர் அப்ரூவல் கொடுத்துட்டு இருந்த லேண்டுக்கு ஏன் டிடிசிபி அப்ரூவல் வாங்கக்கூடியதை வாங்க முடியல? ஏன்னா முறையாக இல்லை. அப்போது அந்த ப்ராசஸ்ஸை அவங்களால முடிக்க முடியல. பணம் கட்டினதை அவங்களால திரும்ப வாங்க முடியாது, மறுபடியும் பணத்தை கொடுத்து கிரைம் பண்ண முடியாது. ஏற்கனவே வாங்கி வச்ச லேண்டை அவங்களால என்ன பண்ண முடியாது, பிஸ்னஸ் பண்ண முடியாது. அப்போது யாருக்கு கொடுத்தாலும் வாங்க முடியாது, விவசாய பூமியாக தான் கிரைம் பண்ண முடியும். இது மாதிரி ஒரு
நல்ல பிஸ்னஸ், அவங்க பூமியில் தான் போட்டிருக்காங்க, ரியல் எஸ்டேட்டை தான் போட்டிருக்காங்க. இன்றைக்கி இல்லாட்டியும் 10 வருஷம் கழிச்சு அதை சேல்ஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அதனுடைய மார்க்கெட் வேல்யூவே ரைஸ் ஆகிருக்கும், அதோடைய ப்ரைஸ் ஏறி இருக்கும், அதில் பணத்தை திருப்பி கொடுக்க முடியும். கவர்மெண்ட் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் வந்து சீஸ் பண்ணி அதை மார்க்கெட் ரேட்டுக்கு விற்றாலும் கூட அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணத்தை கொடுத்துட முடியும். அதுவே இப்போ மைவித்திரி கேஸில் அவங்க கொடுத்தது பூரா கேப்சூலு, ஒன்றுத்துக்கும் ஆகாத வெறும் எர்பா கேப்சூல்னு சொல்லக்கூடியது இவங்கெல்லாம் சொல்கிறது அது கொரோனாவையே கொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது எக்ஸ்பைரி டேட் உடையது. இப்போயே அது எக்ஸ்பைரி ஆயிருக்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து எத்தனை நாள் எக்ஸ்பைரி போட்டிருக்காங்களோ அந்த எக்ஸ்பைரி எல்லாம் கிராஸ் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நோ யூஸ். அப்போது இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இவர்கள் பணத்தை நீங்கள் பெறணும், உங்களுக்கு உண்டான நீங்கள் கொடுத்த பணத்தை பெறணும் அப்படின்னா இங்கே யூடியூப்பில் வந்து கத்துற வினோத் அபிஷியலோ இல்லை மைவித்திரி ப்ராஃபிட் பார்ப்பாமோ இல்லை மோட்டோ மாஸ்டரோ எம்ஹெச்ஐயோ அப்புறம் வந்து இன்னும் நிறைய யூடியூப்பில் பேசுகிறவங்க எல்லாருமே அப்ளைனர். உங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட பாமர மக்கள் இல்லை. இப்போ வந்து நம்ம இந்த சிவபெருமாள்னு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் வந்து மாப்பிங் பண்ணி அந்த போட்டவரெல்லாம் அவருக்கெல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவரெல்லாம் வந்து பல லட்சம் ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. அதை நின்று போச்சு அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னமும் ஒரு தவறான போஸ்ட் போடுறவங்களோ தவறான கமெண்ட் போடுறவங்களோ அதை பண்ணுறவங்களோ இதை பண்ணுறவங்களோ யாருன்னா அந்த நிறுவனத்தை சார்ந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற மற்ற ஆளுகள் தான், அப்ளைனர் கேட்டகரியில் உள்ளவங்க அடுத்தது உள்ளவங்க தான். ஆனால் நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள், விளிம்பு நிலையில் உள்ள மக்கள், நம்ம சொல்கிற 50,000 பேர் நேரடியாக, கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் மறைமுகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவர்கள் எல்லாம் வந்து இவங்க இப்போ EOWO இந்த நிறுவனமோ சொல்கிறாங்களே, எந்த நிறுவனத்துக்கும் இல்லாத ஒரு ஒத்துழைப்பு, ஒரு நம்பிக்கை மக்கள் மேலே இந்த நிறுவனத்திட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்படின்னா இவங்க வந்து இப்போ நியோமேக்ஸுக்கு வந்து கோர்ட் அனௌன்ஸ் பண்ணிச்சு, ஒரு கேம்பெயின் ரன் பண்ணுங்க, பாதிக்கப்பட்டவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. இன்னும் நாட்கள் போக 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 நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இது 2024 முடிஞ்சு 25 வந்துருச்சு. இது 2024 ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த அதோடைய சலசலப்பு 1 வருஷம் ஓடி போச்சு. இன்னும் பல வருடங்கள் போனாலும் அரசு, அதாவது EOWO அதுக்கு சார்ந்த காவல்துறை அவர்கள் அடுத்தடுத்து அவங்களுடைய இந்த கட்டத்துக்கு இது கொண்டு போகிறதுக்கு தாமதமாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறையா எக்ஸிஸ்டிங் கேஸ் இருக்குது. இந்த மைவித்திரி மட்டும்தான் அந்த உலகத்தில் கம்பெனி கிடையாது, இன்னும் நிறையா நிறுவனங்கள் ஆல்ரெடி போர்ஜரியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போது அதையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ காலதாமதம் ஆவதே இல்லாமல் இது ஒரு ஸ்கேம் நிறுவனம் என்று அவங்க வந்து அறுதியிட்டு உங்களுக்கு வந்து உண்டான செய்தி சொல்வதற்கு. ஆனால் இது வந்து இந்த சைலண்ட் வந்து இந்த அமைதியாக போகிறது வந்து இது பாசிட்டிவ், இது நல்ல நிறுவனம் சொல்கிறதுக்கு எந்த வகையிலும் வாய்ப்பு இல்லை. இவர் சொல்கிறது என்ன, இந்த MD சொல்கிறது, அரசு போய் கோர்ட்டுக்கு புத்திமதி சொல்லணும், இல்லை இது நல்லது அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் எந்த வகையில் எந்த சூழ்நிலையில் இது சாத்தியம் அப்படிங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். உடனே நம்ம அந்த புகார் கொடுத்தால் பணம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நியோமேக்ஸ் அந்த ஓனர் பேசின வீடியோவை நம்ம ஆடியோவை போட்டிருந்தோம். அதில் வந்து அந்த கமெண்ட் வழக்கம் போல் ஒருத்தர் போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட் படிக்கிறேன். ஐயா அம்மா யாராச்சும் புகார் பிச்சை கொடுங்கம்மா, நான் இந்த வீடியோவில் புகார் பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அட பைத்தியமே, நீ புகார் கொடுக்க மாட்ட, நீ புகார் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது, நான் உனக்காக பேசலை. நீ என்ன பண்ணுற, என்னுடைய வீடியோவையோ எதையுமே பார்க்காத. ஏன்னா நீ இந்த போட்டிருக்கிறது வந்து பரமசிவம் அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவம் சின்னசாமி அப்படிங்கிறவர் தான் அதை போட்டிருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த நிறுவனம் ஒரு மோசடி நிறுவனம். இதை பலமுறை சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன். இந்த நிறுவனம் மோசடி நிறுவனம் என்று அறுதியிட்டு கூறுவதற்கு நாளை தீர்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, நாளை தீர்ப்பு வருவதற்கு நீங்கள்லாம் புகார் கொடுக்குற அவசியமே கிடையாது. உங்களுக்கு போட்ட பணத்தை நீங்கள் பெறுவதற்கு உண்டான ஒரு இடத்துக்கு வருவதற்கு தான் புகார். இப்போ நியோமேக்ஸில் சொல்கிறாரு பாருங்க, 800 பேர் பக்கம் வழக்கு கொடுத்துருக்குறாங்க. அது நல்லா ஒத்து கவனிக்கணும். அவர் சொல்கிற விஷயத்த 800 பேருக்கு வழக்கு கொடுத்துருக்காங்க. 800 பேர் புகார் கொடுத்தவங்களுக்கு நாங்கள் தீர்வு உடனே கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அதுக்கு உண்டான அனுமதியை கொடுங்க அப்படின்னு நாங்கள் கோர்ட்டு கேட்க போகிறோம்.
நான் சட்ட வல்லுநரை விசாரித்தோம், அவங்க கூட கலந்து ஆலோசித்தோம். அவங்க சொல்கிறது என்ன, நீங்கள் போய் சரணடைகிறது தான் நல்லது, ஓடி ஒளிஞ்சா இது வேறு மாதிரி போகும். இப்போ வந்து மைவி3 எம்டி போய் சரணடைஞ்சார், ஒரு ஓடி போடுறதா சரணடைவாரா அப்படின்னா அவர் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக, அவர் தப்பிக்கிறதுக்காக போய் சரணடைஞ்சிருக்காரு, அவ்வளோதான். உங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு, உங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு அதுக்காக போய் சரணடைஞ்சார் அப்படிங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. அப்போது ஓடி ஒளிஞ்சா வேறு மாதிரி போகும், அப்போது நீங்கள் போய் சரணடைஞ்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று தான் வழி. ஏன்னா அவங்களும் போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களும் டேரக்டர்ஸ்லாம் தலைமறைவாக தான் இருந்தாங்க. லாயர் சொன்னதை, வக்கீல்கள் சொன்னதை அவங்களுடைய கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் சரணடைஞ்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க சரணடைந்திருக்கிறாங்க. இந்த நிறுவனத்தினுடைய போர்ஜரித்தன்மையை வெளியே கொண்டுட்டு வரத்துக்கு உங்களுடைய வழக்கு இப்போவும் சொல்கிற தேவையில்லை. நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமோ கட்டாயமோ எந்த வகையிலுமே இல்லவே இல்லை. நாங்கள் உங்களுக்கும் சொல்லவும் இல்லை. இப்போ வழக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு நான் வழக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது உங்கள் பிரச்சனை. நாங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை. ஏன்னா நிறையா பேர் உங்களுக்கு தெரியாது, எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறவங்க அந்த வழக்கு கொடுக்குறதுல வழிமுறைகள்லாம் கேட்குறாங்க. அப்புறம் ஒரு நண்பர் அவரே போய் சென்னை EOWவில் போய் அண்ணாதுரை ஐயா, அதாவது டிஎஸ்பி அண்ணாதுரை சாரை வந்து சந்தித்து பேசிட்டு அவர் சொல்லியிருக்காரு, சென்னையில் இத்தனை நாள் கேஸ் இருந்துச்சு, அப்போல்லாம் வராமல் இப்போ கோயம்புத்தூருக்கு மாற்றிட்டோம், இப்போ வரீங்களேப்பா, ஏப்பா எத்தனை என்னப்பா பண்ணீங்க, சரி வந்துட்டீங்க, அது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் வந்து கோயம்புத்தூர் அட்ரஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சுட்டார். எனக்கு நாளுதோறும் எனக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, நம்ம சொல்கிறத அவர்கள் வந்து அதை உண்மைத்தன்மை புரிஞ்சுக்கிட்டவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்காகத்தான் நம்ம இந்த செய்தியை சொல்கிறோம், உங்களுக்காக இல்லவே இல்லை. ஒரு சொல்கிறார் பாருங்கள், இன்னொரு கமெண்ட்டு, என் நண்பனிடம் 1000 முறை எடுத்து கூறினேன், என் பேச்சை கேட்காமல் வீட்டில் உள்ள அனைவருக்கும் பணம் கட்டினான், இப்பொழுது அனைவரும் நடுத்தெருவில் நிற்கின்றார்கள், நான் கூறும்போது என்னை ஏளனமாக பேசினான். இதுதான் இந்த நிலைமை தான். இந்த கமெண்ட் மறுபடியும் படிக்கிறேன், கமெண்ட் படித்து இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். என் நண்பனிடம் நான் 1000 முறை எடுத்து கூறினேன், என் பேச்சை கேட்காமல் வீட்டில் உள்ள அனைவருக்கும் பணம் கட்டினான், இப்பொழுது அனைவரும் நடுத்தெருவில் நிற்கின்றார்கள், நான் கூறும்போது என்னை ஏளனமாக பேசினான். இதுதான் இப்போ நாம் சொல்லும் போதும் நம்மளையும் இப்படித்தான் எல்லாரும் பேசுகிறாங்க. யார், மைவி3 அப்பலனியராக உள்ளவங்க, அவங்க பேச்சை கேட்டுக்கிட்டு பணத்தை இழக்க போகிறது நீங்களே தான் இருக்க போகிறீங்க. பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.